ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். இவ்வளோ பெரிய கேப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீசன் வச்சுருக்கேன். ஐபிஎல் வந்து 10:30 11 o'clock அந்த மாதிரி நைட்டில் தான் முடியுது. அப்படி முடியும் போது நான் அதுக்கிடையில் வீடியோ போட்டேன்னா என்னோடய வீடியோஸ்லாம் வியூவே போக மாட்டேங்குது. என்னன்னு தெரில. பட் ஸ்டில் என்னோடய வீடியோ எதுவுமே வியூஸ் போகலை. அதனால் வந்து நான் போட்ட வீடியோ எடுத்த கண்டென்ட் எல்லாமே எதுவுமே போஸ்ட் பண்ணல. தென் நான் யோசித்த கண்டென்ட்லாம் எடுத்து இனிமேல் போடுறேன். ஸோ இந்த கேப்பில் வந்து நிறையா நடந்துடுச்சு. ஐபிஎல் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. தென் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கான்ஃப்ளிக்ட் வந்துடுச்சு. எவ்வளவோ நடந்துடுச்சு. பட் பிக் தேங்க்ஸ் டு அவர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். ஸோ இந்த தேங்க்ஸ்லாம் பத்தாது. அவங்களால தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறோம். அவங்க இல்லைனா என்ன நடந்திருக்குன்னு எதுவுமே தெரியாது. ஸ்டில் இன்னுமே அங்கே என்ன நடக்குது எதுவும் தெரியாது. சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணி இப்போது எல்லாம் ஸ்மூத்தாக போகுதுன்னு நியூஸ்லலாம் பார்க்குறோம். ஸோ தட் வாங்க இப்போது நெக்ஸ்ட்டு வீடியோலாம் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ்லாம் வந்து பஹல்காம் டைமில் ஜஸ்டிஸ் வேணும்னு போட்டு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் ஆகி அது வாராக மாறும், இந்தியா மறுபடியும் அகெயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் அதே ஸ்டோரி போட்டவங்க, ஜஸ்டிஸ் ஸ்டோரி போட்டவங்களே வந்து எதுக்கு வார் இந்த மாதிரி வார் வந்தால் என்ன ஆகும், நீங்கள் என்ன இது ஹியூமனிட்டியா அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸ்டில் சோஷியல் மீடியாவில் whatever நீங்கள் வந்து கம்முன்னு இருக்கலாம் இந்த மாதிரி போடுறதுக்கு அப்படின்னு யோசிச்சு தான் நான் வந்து கம்முன்னு இருந்தேன். இந்தியன் ஆர்மி வந்து யோசித்து பண்ணுறது கண்டிப்பாக அவங்க நம்மளை பத்திரமா பார்த்துக்கணுங்கிறதுக்கோசரம் தான் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும்தான் இது தோணுதா இல்லை எல்லாருக்குமே இந்த மாதிரி தோணுதான்னு தெரில. என்னால் மார்னிங் வந்து கார்டியோ அண்ட் தென் ஈவினிங் வந்து வெயிட் ட்ரைனிங் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. பிகாஸ் எதனாலனா மார்னிங் வந்து 2 weeks போயிட்டு இருந்தேன். சர்க்கியூட்லாம் 1 week பண்ணிவிட்டு தென் செகண்ட் வீக் வெயிட் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். மார்னிங் என்னால் லிஃப்ட் பண்ண முடியாத விட ஈவினிங் என்னால் நிறைய வெயிட் போட்டு லிஃப்ட் பண்ண முடியுது. அதாவது வெயிட் ஜாஸ்தி போட்டு என்னால் வெயிட் ட்ரெயின் பண்ண முடியுது, ஸ்ட்ரென்த் ட்ரெயின் பண்ண முடியுது. பட் மார்னிங் என்னால் அவ்வளோ வெயிட் போட்டு என்னால் அடிக்கவே முடியல. சீக்கிரம் டயர்டாயிடுறேன். மசில் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக என்னால் மூவ்மெண்ட் பண்ண முடியல மார்னிங். அது எதனாலன்னு தெரில. யாருக்காவது தெரிஞ்சால் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் யாருக்காவது இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சுக்குவோம். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து மார்னிங் 6:30 டைமு. 6:30 தான் யூஸ்வலாக போகிறேன் ஜிம்முக்கு. போயிட்டு கார்டியோ மட்டும் பண்ணுறேன். கார்டியோ பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து வெயிட் ட்ரெயின் பண்ணுறேன். ஸோ ஈவினிங் வெயிட் ட்ரெயின் ஸ்ட்ரென்த் ட்ரெயின் பண்ணுறது வந்து அடுத்த வீடியோலையோ இல்லை செப்பரேட்டாக வீடியோ போட்டு அதை சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வார்மப்லாம் முடிச்சுட்டு ட்ரெட்மில்லில் வந்து 10% இன்க்ளைன்லேயும் 3.8% ஸ்பீட்லேயும் வச்சு 2 minutes நடந்துட்டுருக்கேன். ஸோ கைஸ், இப்போ சேம் ஸ்பீட்லேயே வந்து 10 minutes நடந்திருக்கேன் 16% இன்க்ளைனில். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மோர் தென் 15 minutes நடந்துட்டேன். 1 kilometer கவர் பண்ணிவிட்டேன். 0% இன்க்ளைன்லேயே மாற்றிட்டேன். 119 calories வந்து பர்ன் பண்ணிவிட்டேன். ஸ்பீட் மட்டும் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஹாய் கைஸ், ஆக்சுவலி இப்போது ஜிம் வந்துட்டு வார்ம் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ட்ரெட்மில் பண்ணேன். ட்ரெட்மில்லில் வந்து பார்த்திங்கன்னா 15% இன்க்ளைன்லேயும் 3.5% மேக்ஸிமம் ஸ்பீட்லேயும் வச்சு 1 kilometer கவர் பண்ணுற மாதிரி டார்கெட் வச்சு 17 minutes ஆச்சு எனக்கு அதுக்கு. ஸோ 17 minutes ட்ரெட்மில் பண்ணேன். தென் இஎஃப்எக்ஸ் பண்ண போகிறேன். ட்ரெட்மில்லில் வந்து என்னோடய டார்கெட்டுன்னு பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் மட்டும்தான், டைம் கிடையாது. ஸோ இப்போது இஎஃப்எக்ஸில் என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா டைமிங் தான். 15 minutes நடக்கலான் இருக்கேன்.
ஸோ ½ அன் ஹவர் கார்டியோவில் வெளியே போயிடும். தென் அவ்வளோதான், வைண்ட் அப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம். வாங்க இஎஃப்எக்ஸ் பண்ண போகலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் வந்து 0லையும் ரெசிஸ்டன்ஸ் 1லையும் வச்சு ஸ்டார்ட் பண்ணி 1 மினிட்டாக நடந்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. ரெசிஸ்டன்ஸ் வந்து 6%லையும் இன்க்ளைன் வந்து 8%ஆகவும் இன்க்ரீஸ் பண்ணி 5 மினிட்ஸ் முடிய போகுது. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் முடிய போகுது. இன்க்ளைன் பார்த்தீங்கன்னா 2% இன்க்ரீஸ் பண்ணி 10 வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸும் 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணி 8 வச்சுருக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் வேறு இன்க்ரீஸ் ஆக சேத்துக்குள்ளார நடக்கிற மாதிரியே இருக்குது. கைஸ், ஆக்சுவலி நாங்கள் வந்து தோட்டத்தில் வந்து நெல் வயலில் நெல் விதைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சேறு இருக்கும். ஸோ அந்த சேத்துல நடந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஹையராக வச்சு நடக்கிறதுல இருக்குது. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. 12% இன்க்ளைன்லேயும் 10 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ்லையும் வச்சு நடந்துட்டு இருந்தேன். 15 மினிட்ஸ் கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ முடிச்சிட்டேன். ஸோ கைஸ், ஆக்சுவலி மெஷினில் ஒர்க் அவுட் பண்ண அந்த கார்டியோ செஷன்ஸ்லாம் முடிஞ்சுது. தென் ஃப்ளோரில் மேனுவலாக பண்ண வேண்டிய கார்டியோ ஒர்க் அவுட்லாம் இருக்குது, அதெல்லாம் நிறையா இருக்குது. தென் சைக்கிளிங் பண்ணுற அதெல்லாம் இருக்குது. தென் நான் அதெல்லாம் பண்ணலை. ஆக்சுவலி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் இப்போ கிளம்புனா தான் ஆஃபீஸ் போய் ரெடியாக முடியும். வீட்டுக்கு போயிட்டு ஆஃபீஸ்க்கு ரெடியாக முடியும். வளர்கிறேன். ஸோ தென் அந்த ஃப்ளோர் கார்டியோ ஒர்க் அவுட்லாம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேன். தென் இன்றைக்கி ஈவினிங் பண்ணுற வெயிட் ட்ரைனிங் வீடியோலாம் அடுத்த வீடியோவில் போடுறேன். தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு யாரெல்லாம் பார்த்தீங்களோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தென் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறேன், நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறேன், அண்ட் தென் எல்லாமே காட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் கூட நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.